ஏயா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷம்? உன் இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னும் நான் பண்ணவே ஆரம்பிக்கலையடி. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவனை வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கியே, அது பத்தாதா? அவனா சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு குத்தமா? கோடி கணக்குல அவனுக்கு சொத்து கிடக்கு. இப்ப சொந்த காலில் நிக்கிறதா அவனுக்கு ரொம்ப முக்கியமோ? இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? ஊர்ல உள்ளவனுங்க, தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் என்னை வந்து கேக்குறாங்க, உன் பையன் வேலைக்கு போறானா எதுக்கு போறான், உன் பையன் வேலைக்கு போறானா எதுக்கு போறான். இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையா? என் பையன் வேலைக்கு தான் போறான், நல்லது தானே அப்படின்னு சொல்லு. அப்புறம் எதுக்கு நீ வட்டிக்கு மேல வட்டி போட்டு என்கிட்ட காசு கறந்தடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் மூக்க மேல பேசுறாங்கல்ல? பேசுறவன் 1000 பேசிக்கிட்டு தான் இருப்பான். நம்ம லைஃபை தானே நம்ம பார்க்க முடியும். இங்க பாரு கஸ்தூரி, அவன் இப்பதான் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நாளை பின்ன நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இது உங்க அம்மா சொத்து தானே அப்படி இப்படின்னு சொல்லி வரவ எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டானா? நான் என் மகனுக்கு நல்லது சொல்லி கொடுத்து நல்ல வேலைக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அதை கெடுக்கலான்னு மட்டும் நீ நினைக்காத. 1000 தான் சொல்லு, நீ பண்ணது தப்பு தான் தப்பு தான் தப்பு தான். என் மகன் எப்படி இருக்க வேண்டியவன், அவனை கொண்டு போய் இன்னொருத்தன் கீழே காலில் வேலை பார்க்குற மாதிரி வச்சிருக்க. இது அவனுக்கு நல்லதா? போது நிறுத்துமா. இப்ப எதுக்குடா நீ வந்து கத்திக்கிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் பண்ணதுக்கு இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? டேய், நீ வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுதான் ஏங்குறேன். ஏன் வீட்லயே நான் முடங்கி கிடக்கணுமா? கோடி கணக்குல சொத்தை வச்சுக்கிட்டு நீ எதுக்குடா இன்னொருத்தன் காலில் கீழே போய் வேலை பார்க்கணும்? போறவன் வரவன் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க என்னைய. சோ நான் வேலைக்கு போறதுனால உனக்கு பிரச்சனை கிடையாது. போறவன் வரவன் உன்கிட்ட கேள்வி கேட்கறதுனாலதான் இப்ப பிரச்சனை, அப்படிதானே? கரெக்ட். என் மகன் இப்பதான் பாயிண்ட் பிடிச்சி பேசலாம். சொல்லுமா. ஆமா, என்னைய போற வரவன் எதுக்காக என்னைய கொஸ்டின் கேட்கணும்? உனக்காக நான் எல்லார்கிட்டையும் பதில் சொல்லணுமா? அதானே பார்த்தேன். நான் கூட அம்மா என் மேல பாசத்துலதான் போக கூடாதுன்னு சொல்லுதோன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் ஏமாந்து போயிட்டேன். இப்பதானே தெரியுது நீ எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு. நான் வேணா ஊர் ஃபுல்லா டமார் அடிச்சு சொல்லிடுறேன். நான் இன்னார் பையன் தான், வேலைக்கு தான் போறேன், திருடையோ கொலை பண்ணவோ கொள்ளையடிக்கவோ போகல, வேலைக்கு சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். டேய், என்ன கொழுப்பா? பின்ன என்னம்மா, நான் என்னமோ கொலை குத்த பண்ண போற மாதிரில நீ ரொம்ப மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு 1 வாரம் தான் ஆகுது. ஆனா நீ இந்த அளவுக்கு சண்டை போடுற. என்னைய படிக்க விடாம பண்ண, சரி. இப்ப நான் வேலைக்கும் போக கூடாதுன்னு சொல்ற. சரி, உன்கிட்ட நான் காசு வாங்கியிருக்கேன், அதுக்கு வட்டி வேற போட்டிருக்கேன். அந்த காசை நான் எப்படி திருப்பி தரது? வேலைக்கு போனாதானே? ஐயோ, தெரியாம நான் வட்டி போட்டுட்டேன். இப்ப வேணா நான் அடிச்சிருட்டுமா? அம்மா நான் சொல்றேன் கேளு, நீ வேலைக்கு போகாம வீட்ல இரு. நல்லா இருக்குமா உன் நடிப்பு? இப்போதைக்கு வட்டி போட மாட்டேன்னு சொல்லி எழுதி வைப்ப. நாலு பின்ன ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா நான் உனக்கு கொடுத்தேன் தானேடா, என்னை ஏமாத்திட்ட, என்னை காசு வாங்கி என்னை கழுத்தறுத்துட்டான் அப்படி இப்படி நீ பேச மாட்ட. அப்படி போட அருவால சரியா மூக்க விட்ட மாதிரி கேளுடா. இப்போதைக்கு கோவப்பட்டோம்னா கண்டிப்பா இவன் திரும்பி வேணுக்குனே போவான். புஷ்பா அக்கா சொன்ன மாதிரி இப்போதைக்கு என் பிள்ளைகிட்ட அமைதியா போறதுதான் எனக்கு நல்லது. அப்பதான் வரவேன் போறவேலாம் என்னை கேள்வி கேட்காம இருப்பான். டேய் முரளி, நான் உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். நான் எழுதி வச்சேன்னா இல்லைங்கள, அதுக்காக உன் மேல சுத்தமா பாசம் இல்லாம இல்லடா. உன்னைய நான் தவம் இருந்து ஒத்த பிள்ளையா பெற்றிருக்கேன். உன்னைய பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உன்னைய பாத்துக்கணுமேனு இன்னொரு பிள்ளை கூட நான் பெத்துக்காம இருந்திருக்கேன். அடிப்பாவி மவளே, எம்புட்டு அடிச்சு விடுறா பாருங்க. கஸ்தூரி, அப்படியாமா? யோ, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? ஒன்னாலதான் இம்புட்டு கலகமும். நான் என் புள்ள கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நடுப்புற எதையாவது பேசுனா அவ்வளவுதான் பாத்துக்கோ.
முரளி, நான் என்னைக்கும் உனக்கு நல்லது தாண்டா பண்ணுவேன். அம்மாவை எதுவும் தப்பா நினைக்காதடா. நான் சொல்ல வரத கொஞ்சமாவது நீ கேளு. போது நிறுத்துமா. உன்னோட நடிப்பெல்லாம் பழைய முரளி கிட்ட கொண்டு போய் காமி. நான்லாம் எதுக்கும் மயங்கின ஆள் கிடையாது. நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் வேலைக்கு போறதை மட்டும் நிறுத்தவே முடியாது உன்னால. இதுதான் உன் முடிவுனா என் முடிவையும் கேட்டுக்கடா. நாளை பின்ன நான் சொல்றது கேட்காம நீ இப்படியே நடந்துகிட்டு இருந்தீன்னா என் சொத்துல நயா பைசா கூட உனக்கு கிடையாது, பாத்துக்கோ. பாத்தியாடா முரளி, இம்புட்டு நேரம் நடிப்பு பாத்தியா? ஒத்த பிள்ளையோட இவன் நிறுத்தினாலாம். உனக்காகலாம் ஒன்னும் ஒத்த பிள்ளையோட நிறுத்தல. தான் அழகு போயிடுன்றதுக்காக ஒத்த பிள்ளையோட நிறுத்தினா உங்க அம்மா. நீ வாய முடியா. என் புள்ள இந்த அளவுக்கு என்னை எய்த்து பேசுறானா அதுக்கு காரணமே நீதான். உன்னை இன்னும் கொல்லாம வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படு. அம்மா, என்னடா அப்பனை சொல்லவும் ரொம்ப கோவம் வருதோ? இவ்வளவு நாள் அப்பா பாசம் தெரியாமையே ஏன் அவர்கிட்ட விடாமையே நீ வளர்த்துருக்க. இதுக்கப்புறமேட்டு எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச எனக்கு அம்மாவே வேணான்ட்டு நான் உதறி தள்ளிட்டு போயிருவேன். முரளி, போது நிறுத்துமா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வேலைக்கு போறதை மட்டும் விடவே மாட்டேன். நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அப்பாவை நீ கஷ்டப்படுத்தினு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பாத்துக்கோ. அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் சொத்தை நீயே கொடுத்தாலும் நான் இன்னமே அதை வாங்குறதா இல்ல. பணம் பணம் வட்டி வட்டின்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தீல்ல, அதை நீயே வச்சுக்கோ. உழைச்சு சம்பாரிச்சு எனக்கு வரப்போற பொண்டாட்டியை நானே பாத்துக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, ஏன் எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் உன்கிட்ட வந்து கையேந்தி நான் நிக்க மாட்டேன். அப்படி சொல்லுடாய் மகனே, நான் வரேன். ஏ கஸ்தூரி, எந்த அளவுக்கு என் மகனை கெடுத்து வச்சிருப்ப. சின்ன பிள்ளைல அவனை தூக்கி கொஞ்சணும்னு எம்பிட்டு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் என் பையன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை கெட்டவனா காட்டி என்னை மரியாதை இல்லாம பேச வச்ச. அதெல்லாம் அவனுக்கு விவரம் தெரியாத டைம்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவனே கண்குருல பாக்குறான், விவரம் நல்லா புரியுது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு பேசுறான். இதுல நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா உன் புத்தி நான் ஏதோ சொல்லி கொடுத்து தான் அவன் பேசுறான்னு நினைப்பேன். எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. என் காலம் இன்னமேட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என் மகன் நல்ல நிலைமைக்கு வரப்போறான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உன்னைய நினைக்கும் போதுதான் இன்னும் எனக்கு வருத்தமா இருக்கு. நீ எப்பதான் மாற போறியோங்கிற நினைப்பு தான். இப்பவாச்சு திருந்தி வாழ பாரு. பணம் காசு அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காம கூட மக்களையும் சேர்க்கணும்னு நினைச்சுக்கோ. நான் வரேன். கொள்ளையில அவ்வளவுக்குள்ள வேலை இருக்கு. என் மகனையே எனக்கு எதிரா திருப்பி இந்த அளவுக்கு பேச வச்சிட்டிலையா நீனு? இருக்கியா? உனக்கு இருக்கு. உன்னைய பால் ஊத்தி வளர்த்தது எதுக்கு நான் நன்றியோட நாய் மாதிரியே இருப்பேன்னு தான். ஆனா நீ பாலை குடிக்கிற விஷ பாம்பு மாதிரி இருக்க. சீ, என் பையன் முன்னாடியே என்னை அவமானப்படுத்த வச்சுட்டல்ல. ஊருக்காரங்கெல்லாம் என் முன்னாடி பல்லு போட்டு பேசுறாங்க. இந்த பேச்சுக்கெல்லாம் காரணம் நீ. எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும்ல, அப்ப வச்சுக்கிறேன் அவனைய. எம்புட்டு டிசைனா சமைக்கிறாளுங்க. பார்க்கும்போது எச்சி ஊறுது. இவளோட மாமியாக்காரி கொடுத்து வச்சவளா இருப்பா. நல்ல விதவிதமா சமைக்கிறா. இந்த பொண்ணா பார்த்து ராசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். போய் இவளை போய் கல்யாணம் பண்ணி வச்சோம் பாரு. நம்ம பொழப்பு இப்படியே போயிருமோ? நம்மளும் நல்ல டிஷ்ஷா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். எங்க இவளுக்கு ஒரு கழுதையும் வைக்க தெரியல. அன்னைக்கு பார்த்தா புளிக்குழம்புல உப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. உப்பே வராது போல இருக்கு இவ கைக்கு. புளிக்குழம்பே இவ்வளவு கன்றாவியா வைக்கிறானா? இந்த மாதிரி டிஷ் எல்லாம் எப்பதான் அவ செய்ய கத்துக்குவா? இதெல்லாம் சாப்பிடக்குள்ளாட்டியும் நம்ம காலம் முடிஞ்சிரும் போலயே. இதுக்கு வந்த வாழ்வை பாரு. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல யாருமோ போன பாத்துக்கிட்டு இருக்கு. வந்த நாள்ல இருந்து ஒரு வேலை பார்க்கல. காய் ஆஞ்சு தரல, கீரை ஆஞ்சு தரல. ஆனா இதுக்கு இம்புட்டு வேலை பார்த்து கொடுத்து ஒரு நல்ல பேரே கிடையாது. இப்ப என்னென்னத்தை சமைக்க சொல்ல போதா தெரியல. அத்தை வாமா. என்ன சமையல்னு கேட்க போறியோ? ஆமாட்ட, என்னத்தை சமைக்கட்டும்? ஏண்டி நீ போன் பாப்பியா? சமைக்கும் போது நான் போன்லாம் பார்க்க மாட்டேன் அத்தை. அடைச்சி, சமைக்கும் போது கேட்கல, சும்மா இருக்கும் போதாவது போனை பாப்பியா இல்லையா? பாப்பேனே. போன்ல என்னத்தை பாப்ப? நம்ம சீரியல தான். மெல்லிசையே, மாமா மாப்பிள்ளை, அப்புறம் விஜய் டிவில எல்லாத்தையும் பாப்பேன். அதானே, இதெல்லாம் பார்த்தா எங்கிட்டு விளங்கும்? ஏங்கத்த போன்ல விதவிதமா சமைக்கிறதெல்லாம் வருதே, அதெல்லாம் பாப்பியா மாட்டியா? எப்பயாச்சும் பாப்பேன் அத்தை. அதெல்லாம் பாத்திருந்தீனாதான் முன்னேறி நல்லா சமைச்சிருப்பியே. அதான் சமையல்ல ஒண்ணுத்தையும் காணா. கோலுப்படுத்த கிளவி வைக்கிறதெல்லாம் நல்லா இல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் தின்னுபிட்டு இப்ப என்னையவே குறை சொல்லுது பைத்தியம். என்னடி என் மூஞ்சிய பார்த்து நிக்கிறவ? இல்லங்கத்த, என்ன சமையல்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமா போய் சமைச்சிருவேன். ஓஹோ, இந்தா. ஏங்கத்த சார்ஜ் போடணுமா? அது இல்லடி, இந்த சமையல்ல வர கோலா உருண்டை மாதிரி பண்ணி கொடு. ஐயோ கடவுளே, போன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்தாரு, இதுல கோலா உருண்டை செய்ய குழிப்பணியாரம் செய்யின்ட்டு. ஏன்டி புடிடி, எம்புட்டு நேரம் நீட்டிக்கிட்டு இருக்கேன். சட்டு புட்டுன்னு இதுல இருக்கிற மாதிரி வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்து சீக்கிரம் செஞ்சு கொண்டா. நாக்கு நமங்குது. அதை பாக்குறதுல இருந்து எச்சி ஊடிக்கிட்டு இருக்கு. அவ செஞ்ச மாதிரியே செஞ்சு கொண்டு வா. என்ன? சரிங்கத்த. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கத்த.
உன் புருஷனுக்கு மட்டும் இதெல்லாம் கொடுத்துறாத, எண்ணெய் பலகாரம் ஆகாது. ஒரு கட்ட கிளவி, உனக்கே சிரிக்குது, உன்னை விட 20 வயசு இளமா அவருக்கு சிரிக்காதா? என்ன பேச்சு பேசுது? மாசம் இதையே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காம சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு வா. வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு, கூட்டு. சரிங்க அத்தை. வேலை செய்ய ஆளு கிடைச்சிட்டா போதும், அடுக்கடுக்கா வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கிளவி. சரியா செஞ்சிருவாளா? ஒன்றும் புரியலையே. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு எத்தனை மணி நேரம் ஆக போதோ தெரியல. சின்னம்மா இங்கதான் இருக்கியா? சின்னம்மா, இப்போ உனக்கு என்னடா? சின்னம்மா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. என்னது, 10 லட்சமா? ஆமா சின்னம்மா, ஆபீஸ்ல நான் கட்ட வேண்டியது. நீ கொடுத்தீனா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். சரிப்பா தரேன். உன் காசை தானே என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க, இப்பவே எடுத்து தரேன். சரி சின்னம்மா, மொத்தமா உங்ககிட்ட எம்பிட்டு கொடுத்து வச்சிருக்கேன்? அது இன்னும் கணக்கு போடல. ஒரு தோராயிரமா ஒரு 40 லட்சம் ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா சின்னம்மா? அதுல இப்போதைக்கு 10 லட்சம் மட்டும் கொடுங்க, நான் அப்புறமா சேர்த்து காசு உங்கள்ட்ட தாரேன். சரிப்பா, உன் காசு தானே நீ என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா இப்ப கேக்குற, அதுக்கு எதுக்கு இத்தனை விளக்கம் கொடுக்குற? செத்த இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க சின்னம்மா, எப்படியாவது இந்த காசு கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் வாயை அடைக்கணும். பாதையில தாவியோடுறேன், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன். சந்தன மாலை அள்ளுது, ஆள வாசம் ஏறுது. எங்கிலி மேல சங்கிலி போல சேர தோணுது. சக்கரால சொக்குது ஆல மால மாத்த மாமன் வரட்டும். தூங்கும் போது கூட என் செல்லம் அழகாத்தான் இருக்கு. எம்புட்டு நாலு கனவு தெரியுமா? நீ எனக்கு மகாராணியா வரணும்னு. அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. என்னைக்கும் நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன் ஜீவா. வேற என்ன பண்ணுவியா? அடி எருமை, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கன்னு நினைச்சேன். முழிச்சுதான் இருக்கியா? ஆமாண்டா. என்ன டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் புருஷன் செல்லம் தூங்காம இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வரும்? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? ஆமா, என்னன்னு கண்டுபிடி பாப்போம். என்னவா இருக்கும்? ஒருவேளை 10 பவுனுக்கு தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்கியா? இருந்தாலும் இம்புட்டு ஆசை ஆகாதுடி உனக்கு. நேத்து தான் கல்யாணத்துக்கு அம்புட்டு செலவாச்சு. திரும்பி மேடம்க்கு 10 பவுன்ல செயின் வேணுமோ? ஆமா, எனக்கு செயின் வேணும் தான். வாங்கி தருவியா மாட்டியா? 10 பவுன் என்ன, 15 பவுனுக்கே வாங்கி தரேன். நீ கேட்டா இல்ல நான் சொல்லுவேன். சரி, அப்ப கொடு. டேய், அது இல்லடா. பின்ன 10 பவுன் செயின் தான் கேட்டேன். இருடி வாங்கி தரேன். அப்புறம் வேற எதை கொடுக்க வந்த? நான் என்ன கொடுக்க வந்தேன்னு உனக்கு தெரியாது. இல்லையே, எனக்கு எப்படி தெரியும்? சரியான கல்லிடி நீனு. ஏய், எதுக்கு என்னை கள்ளி கிள்ளின்னு பேச வர? எது கொடுக்க வந்தியா அதை கொடுக்க வேண்டியதானே. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன்று காமிக்கிறேன். சீக்கிரம் காமிடா. டொன்டோடாய். ஏய், அழகா இருக்கே, கூட பாப்போம். இந்தா, உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குடா. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த போட்டோவை தான் ஃப்ரேம் பண்ணி நம்ம ரூம்ல மாட்டணும்னு. கரெக்டா பண்ணிட்டடா. உனக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை அப்பா. சரி, இதை நம்ம ரூம்ல மாட்டி வைப்போமா? அதே மாதிரி நிறைய போட்டோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ நம்ம ரூம்ல ஃபுல்லா மாட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் 10 மாசம் கழிச்சு பாப்பா போட்டோ. என்ன, ஓகே தானே? ஓகே தான். இப்போதைக்கு இந்த போட்டோவை மாட்டுவோம். பாப்பா போட்டோவா அப்புறமா பாத்துக்கலாம். சரிடா. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னடி? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? நைட்டு என்ன நடந்துச்சுன்னா? இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு? அதெல்லாம் இப்ப எதுக்கு கேக்குற? எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லடா. நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து படுத்தேனா இல்ல அப்படியே வந்து படுத்தேனா எனக்கு ஞாபகமே இல்ல. இந்த ட்ரெஸ் யாரு மாட்டி விட்டா? வேற யாரு? உன் புருஷன் நான் தான் மாட்டி விட்டேன். டாய், இந்த வேலையெல்லாம் பாத்தியா நீ? ஆமா, இனிமே நீ என் பொறுப்பு. இந்த பருப்பு வெங்காயம் தான் இருக்கட்டும். ஒழுங்கா சொல்லு, நேத்து நைட் என்ன நடந்துச்சு? நான் தூங்கிட்டேனா? இல்லடி, அப்படியே நான் உன்னை தூங்க விட்டுருவேனா என்ன? ஆனா எனக்கு எதுவுமே ஏன் ஞாபகமே வரல. மருந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உன் கூட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு நினப்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நான் தூங்கிட்டேனோ? நீ தூங்குனா என்ன, நான் தூங்காம முழிச்சுதானே இருந்தேன். மூங்காம முழிச்சிருந்து என்னடா பண்ண? என் தங்க சிலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏய், நைட்டு ஃபுல்லா நீ என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால எந்த ஃபீலும் பண்ண முடியல தெரியுமா? என்னைக்கும் நீ என்னைய மாத்திரை போடு மருந்த போடு என்னை பாடா படுத்த கூடாது. சரிடி என் செல்லம், முழிச்சிட்டீங்க, வாங்க போய் பெட் காஃபி கொடுப்போம். போடாச்சி, நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு.
அம்மா தாயே, வெக்கப்படுறதா இருந்தா சொல்லிட்டு பண்ணு. ஏன்டா நீ வெக்கப்படுறதை என்னால பார்க்க முடியலம்மா. வந்தேன்னு வையி உனைய. நேத்து என்னை நல்லா தூங்க வச்சுட்டு என்னை எல்லாம் பண்ணிட்ட. வெக்கப்பட்டா மட்டும் நக்கலா தெரியுது அவனுக்கு. சீ போடா. என் ஜீவானா என் ஜீவாதான். மறுபடியும் சொல்றேன், நீ இன்னைக்கு எனக்கு மருந்தெல்லாம் கொடுக்க கூடாது. சரிடி வாடி, போய் காஃபி குடிக்கலாம். மணி 8 ஆகுது. அச்சச்சோ, மணி 8 ஆயிடுச்சா? ஆமாண்டி. அத்தை குளிக்காம வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டுமா? சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. ஆமா, நீ குளிச்சிட்டியா இல்லையா? ஆமா, நானும் குளிக்கலதான். சரி வா, அப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்து குளிக்கலாமா? வந்தேன் பல்ல உடைச்சிருவேன் பாத்துக்கோ. ஏண்டி? நீ ஒண்ணு வர வேணாம் போ, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் மட்டும் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா நீ குளி. ஓஹோ, அப்படியா சேதி? நேத்து நைட்டு அமைதியா படுத்திருந்த நீ? அதான் எனக்கு தெரியலங்கிறல்ல, இன்னைக்கு நைட்டு வாடா உனக்கு இருக்கு. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு வா. சரிடா, வெயிட் பண்ண. அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை மேல மாட்டிடு. என்ன நல்லா நீட்டா நம்ம பெட்டுக்கு மேல மாட்டணும், சரியா? சரிடி போடி. இந்தா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் வரட்டா? வேண்டாம், நானே போறேன். என்னை மன்னிச்சிரு ஜீவா. என்னோட சந்தோஷத்தை விட எனக்கு உன்னோட உயிர் தாண்டி முக்கியம். இன்னைக்கே நான் ஏதாவது ஒன்று சொல்லி உன்னை மருந்து சாப்பிட வச்சிருக்கேன். என்னை மன்னிச்சிருடி. சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடல் மேலொரு துயில் இருந்ததே, அதை தேடி பார்த்தேன். அச்சோ, இன்னைக்கு நான் லேட்டா? எப்ப பாரு பஸ்ஸை விடுறதே பொழப்பா வச்சிருக்கேன். அச்சோ, இன்னைக்காவது சீக்கிரம் போலான்னு நினைச்சேன். அம்மா சாப்பாடு கட்டுறதுக்கு லேட் ஆக்கிடுச்சு. சே, ஜென்சியும் போயிருப்பா. இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு வர சொல்லியாவது நம்ம போகலாம். இப்போ என்ன பண்றது? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு வேற. ஆட்டோவில் தான் போகணுமா? ஆட்டோக்காரனும் வரானா இல்லையான்னு தெரியல. ஐயோ, இன்னைக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கே. டைமுக்கு போய் சேரலாம், அந்த சொட்டை மண்டை கொண்டுருவான் என்னைய. பேசாம வேற வழியே இல்லை, ஜென்சிக்கு ஃபோன் அடிச்சு வாடின்னு கூப்பிடுவோம். என்ன கீதா மாதிரி இருக்கு? இன்னைக்கும் பஸ்ஸை விட்டுட்டாலோ? நம்ம போனா ஏதாவது சொல்லுவா, நம்ம அமைதியா போயிருவோம். எதுக்கு வம்பு? நம்ம பேசினாதான் அவ எரிஞ்செறிஞ்சு உழுவா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவ கண்ணில் பட்டாலும் படாத மாதிரி அமைதியா போயிடணும். இவன் வேறையா? இவ வேற போனே எடுக்க மாட்டேங்கிறா. சோபா, இவனோட தொல்லை தாங்க முடியலப்பா. ஏன் இவ போனை எடுக்கல? ஒருவேளை வண்டியில போயிட்டு இருக்காளோ? எங்க இவனை காணா? திரும்பி வேற வந்து நின்றுக்கிட்டு சீனை போடுவான். எது எப்படியோ கழுத ஒளிஞ்சா சரிதான். திரும்பி கால் பண்ணி பாப்போம். ஹலோ, ஜென்சி. சொல்லிக்கிட்டா. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்டி. நீ வந்து என்னை கூட்டிட்டு போக முடியுமா? என்ன, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியா? இப்பதான் உன்னை மேனேஜர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, இன்னும் வரலையா நீ? ஜென்சி, என்னை வந்து கூட்டிட்டு போறியா ப்ளீஸ்? முக்கியமான ப்ராஜெக்ட். அந்த சொட்டை மட்டும் என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஐயோ, இப்பதான் அவ்வளோ நேரம் அங்கே இருந்துட்டு இப்பதான் கிளம்புனேன். திரும்பி வாடி. என்ன ஒன்வேல போயிட்டு இருக்கேன்டி. லாஸ்ட்ல போய் தான் முக்கில் திரும்ப முடியும். அதுக்கே லேட் ஆயிடும். நீ ஏதாவது ஆட்டோ கிட்ட இல்லைன்னா லிஃப்ட் கேட்டு வந்துரு. லிஃப்ட் கேட்டா? ஆமா, இன்னைக்கு தான் பஸ் எல்லாம் பந்த் இல்ல, வராது. அதனால தாண்டி உன்னைய கூப்பிடுறேன். கீதா, நான் வந்தாலும் பிரயோஜனமே இல்லை கீதா. நான் ஒன்வேல போயிட்டு இருக்கேன். திரும்பி வந்தேன்னு வை ஆக்சிடென்டா ஆகும். நான் அவ்வளோ தூரம் போய் சுத்தி தான் வரணும். அதுக்கு நீயே ஏதாவது ஆட்டோ கிட்டோ இல்லைன்னா லிஃப்ட் கேட்டு கூட வந்துடலாம். என்னடி நீ? சீக்கிரம் வந்துரு கீதா. அந்த சொட்டத்தில் அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணான். ஆமாண்டி, எனக்கும் அடிச்சான். நான் வந்துட்டு இருக்கேன் சார், பக்கத்தில் வந்துட்டேன், 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாரு கீதா, முக்கியமான ப்ராஜெக்ட் டெண்டர் போயிட்டு இருக்கு. நீ சீக்கிரமா வந்து அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணேன்னு வையி, கண்டிப்பா உனக்கு இன்க்ரிமெண்ட் உண்டு. அதை தாண்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்துடுறேன் வையி. ஷோ, இப்போ என்ன பண்றது? நான் யாரு கூட போறது? இவனை விட்டா வேற வழியே இல்லை. இப்போ நம்ம போய் கேட்டா ரொம்ப இலக்காரமா நினைப்பானோ? அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு நம்ம டெண்டர் தான் முக்கியம். ப்ராஜெக்ட் எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும். வேறு யார்? என் அத்தை பையன்ட்ட தானே இப்போ கேட்க போகிறேன். நீ ஒன்றும் பயப்படாத கீதா, நீ போய் கேளு. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். மனசு சொல்லுதே தவிர காலு நடக்க மாட்டேங்குதே. ஐயோ போடி, இல்லைன்னா அவ்வளோதான், நீ ஆஃபீஸை விட்டு நிறுத்திடுவாங்க. போ, பரவாயில்ல. அவன் என்ன நினச்சா என்ன? நம்மளுக்கு நம்ம ப்ராஜெக்ட் தான் முக்கியம். போ.